கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 13:5. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்ன ஆசை இருக்கக்கூடாதா? பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? அடுத்தது நமக்கு இருக்கிறவர்களே போதும் என்று எண்ண வேண்டுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்தது 10,000 ரூபாய், ஓகே போதும் என்று இருக்கணும். இன்னும் 5,000 20,000 வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. பண ஆசை. அதுதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார் பவுல், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதான். ஒரு மரத்துக்கு வேறு எப்படி முக்கியத்துவமோ அதுபோல் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது எதுவும் பண ஆசை. இன்றைக்கு பண ஆசையினால் கொள்ளை நடைபெறுகிறது நாம் சமுதாயத்தில் பார்க்குறோம். பணத்துக்காக சொந்த பாட்டியை கொலை செய்துறாங்க, சொந்த பெற்றோரை கொலை செய்துறாங்க பண ஆசையினால். பாருங்கள், எல்லா தீமைக்கும் வேற சொன்னார் இல்லையா? பண ஆசை பாருங்கள் ஒரு கொலைக்கு காரணமாக இருக்குது. ஆகவே ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் பண ஆசை இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கறது போதும்னு சொல்லி நம்ம மன ரம்மியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பண ஆசை இல்லாமல் நான் வாழும்போது அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சொல்லி. அப்போ நம்ம விட்டு விலகாத கைவிடாத கர்த்தர் இருக்கும்போது நாம் ஏன் பணத்து மேலே மனசை பறக்க விடணும்? ஆகவே கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பணாசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எபிரேய எழுத்தாளர் மூலமாய் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு பிரியமாக வாழ்வது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.